முருகனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிவராம் அவசரமாக ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே வெற்றிக்கு கால் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி நான் முருகனை பார்த்தேன், ஆனால் அவரை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி அவுட்டிங் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இடம் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முருகனை காப்பாற்றுறதுக்காக சிவராம் ஓடுறாரு. ரவுடிங்கெலாம் அவர் கை காலை கட்டி அப்படியே ட்ராக்கில் படுக்க வச்சுறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டு இது பண்ணி அப்புறம் முருகனை ஒரு வழியாக கை காலெல்லாம் கட்டி இருக்கிறத அவுட் விட்டுறாங்க. வாடா போகலான்னு சொல்லிட்டு அவசரமாக கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ட்ராக் கிட்டேருந்து வந்துட்டு கரெக்டாக ட்ரெயின் வர ஆரம்பிச்சிட்டு டேய் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு முருகனை ஒரு பக்கம் விழுந்துடுறாங்க. இங்கே சிவராம் ஒரு பக்கம் விழுந்துடுறாங்க. ட்ரெயின் வந்துட்டு நடுவில் போயிட்டு அப்பாடா ஒன்றும் ஆகலன்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டு அப்புறம் அவங்க வந்து போகலான்னு பார்த்தா அப்போ ரவுடிங் திரும்பியும் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு மாற்றி விடுறாங்க. அதில் முருகனோட கால் வந்து மாட்டிக்கிது. கரெக்டாக அவங்க அப்பா வந்து ஒன்றுக்கு எதுவும் அவங்க விட மாட்டாங்க, இருடான்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ராக்லேருந்து காலை இது பண்ணுறாரு, ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. முருகன் வந்து ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது டென்ஷனாக வராங்க, ஒன்று விட மாட்டேன், நான் அவனை காப்பாற்றுவேன் சிவராம் ரொம்ப இது பண்ணுறாரு. அப்புறம் காலை பிடிச்சி இழுத்து முருகனை தள்ளி விட்டுறாரு. கரெக்டாக ட்ரெயின் வந்துட்டு அவர் மேலே இதுவாகிடுது. அவர் ஸ்பாட்லேயே இதுவாகிட்டாரு. முருகன் அப்படியே ஷாக்காகி அழுதுட்டாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவரை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து முருகன் வந்துட்டு துளசியோட நம்பர் கொடுத்து துளசி கால் பண்ண சொல்லி அங்கே இருக்க வார்ட் பாய்க்கு சொல்கிறாங்க. அவர் வந்து கால் பண்ணுறாரு. யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சிவராமன்றவரை இந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்துருங்க, இங்கே ஒருத்தர் வந்து நம்பர் கொடுத்து பேச சொல்லியிருக்காருன்னு சொன்னோன்னா அப்படியே ஷாக்காகி போயிடுறாங்க. துளசி பயந்து போய் அப்புறம் வெற்றிக்கிட்ட இந்த மாதிரி ஏதோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்கன்னு அழுகுறாங்க. ஒன்றும் இருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் முருகன் அழுதுட்டுருக்காரு. டாக்டரை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு முருகன் சைகை பண்ணிட்டுருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ முருகன் அழுது இது பண்ணிகிட்ருக்க கரெக்டாக துளசி வராங்க. என்னாச்சுனான்னு சொல்லிட்டு அழுதுட்டு என் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் அப்பா ஒரு வாட்டி பார்த்தேன் டாக்டர், நான் அப்பாவை பார்த்துறேன் டாக்டர், ஒரு வாட்டி ஒன்றும் இல்லைல்ல, சரியாயிடுவார்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைம்மா பாடி ரொம்ப செதஞ்சிடுச்சு, அவர் ஸ்பாட்லேயே இதுவாயிட்டார் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு இல்லை இருக்கவே இருக்காது, எங்கள் அப்பாவுக்கு இருக்காது, எங்கள் அப்பா நல்லா தான் இருப்பார், அண்ணன் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் கொண்டுக்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அப்பா கூட்டிகிட்டு போயிடலாம், அம்மா வெயிட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. வெற்றி எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அப்பயும் கேட்காம அழுதுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா துளசி இவங்க ஆக்சுவலி கால் பண்ணுறாங்க. என்னக்கா அப்பாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கா அழுதுகிட்டே இந்த மாதிரி அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னக்கா சொல்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்படி துளசியும் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுறாங்க. மகேஸ்வரர் என்னாச்சு அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்க நடந்ததை சொல்கிறாங்க. அப்பா போயிட்டாரான்னு சொல்லி என்ன சொல்கிற, அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா மாமாவுக்கு அப்படின்னு நடிக்கிறார் அவர். அப்புறம் சரி வா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே துளசி அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ கரெக்டாக டாக்டர் வந்துட்டு சைன் பண்ணி கொடுங்கம்மா, இதில் அவருக்கு அடுத்த ப்ரொசீஜர் பண்ணோம், அப்போ தான் பாடியை ஒப்படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது, நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அழுகுறாங்க. துளசி நீங்கள் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ் சீக்கிரமாக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா வெற்றி வந்துட்டு நான் அவரோட மருமகன் தான், நான் பண்ணட்டுமான்னு சொல்லியிருக்கேன். பண்ணலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் பாடி எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னே துளசியும் முருகனும் ரொம்பவே பதறாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப செதஞ்சு போயிட்டுருக்கு. அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையிலே அவங்க அப்பா இறந்துட்டாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.